வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வந்து நம்பிக்கை அதை பத்தி தான் பார்க்க போறோம். பிலீவ் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் நம்பாதீங்க. நீங்க ஆராய்ச்சி பண்ணி அதை உற்று நோக்குங்க. நான் என்ன சொல்றேனோ, அது என்னோட பார்வையிலிருந்து வந்தது. என்னோட சமூகம் பார்வை, நான் வளர்ந்த விதம், என்னோட உடல் அமைப்பு, நான் பார்க்குற தன்மை, இதிலிருந்து என்னோட கருத்துக்கள் வெளிப்படுது. இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு ஒண்ணும் அவசியம் கிடையாது. இதை கேட்டுட்டு ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா, நான் உங்கள காயப்படுத்தியிருந்தேன்னா, கண்டிப்பா என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா வந்து, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்த விஷயத்துல தெளிவா வந்து உங்களுக்கு விளக்கணும்னு முற்படுறேன். ஆனா, அதுல சக்சஸா வரும் அப்படின்னு நான் நம்பல. ஏன்னா, இப்போ 2 பேரு கடையில போய் மோர் குடிக்கிறாங்க. அப்ப அந்த 2 பேர் குடிக்கிற மோரும் ஒரே மாதிரியான ரியாக்ஷன் தான் 2 பேரோட உடல்லயும் நடக்கும் அப்படின்னா, இல்லவே இல்ல. அவர் உடம்பு வேற, அவரோட மனநிலை வேற, அவரோட சூழல் வேற. அது அது அவருக்கு ஒரு மாரி ரியாக்ஷனும், எனக்கு ஒரு மாரி ரியாக்ஷனும் நடக்கும். ஸோ, நான் உணர்ந்த கருத்து தான் நான் நல்லது அப்படின்னு நான் நம்புறேன். அது உங்கள நம்ப சொல்லி நான் கட்டாயப்படுத்தல. அது பிடிச்சிருந்தா ஏத்துக்கங்க. இல்லாட்டி புறந்தள்ளிருங்க. ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. அது ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நானும் வந்து என்னோட கருத்து வந்து கரெக்ட்டு அப்படின்னு ஊண்டி நிக்க போறது கிடையாது. அது நான் பார்த்த விதத்திலிருந்து நான் நம்பின விஷயங்கள். அத நீங்க நம்பணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கைய பொறுத்தவரைக்கும் "சர்வமும் மாயை" அப்படின்ற ஒரு படம் பார்த்தேன். அது வந்து எனக்கு வந்து பேய் பத்தின ஒரு நம்பிக்கை அவ்வளவா இல்ல. அது இல்ல அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் இருந்தேன். ஆனா பேய பத்தின ஒரு பிம்பம் இருக்குல்ல எனக்குள்ள, அந்த பிம்பத்த இந்த "சர்வமும் மாயை" அப்படின்ற படம் உடைத்தது. பொதுவா நாங்க வந்து அ கம்யூனிஸ்ட் இயங்கியல் கூறுல வந்து பேயோ, கடவுளோ கிடையாது அப்படின்ற விஷயங்கள்ல தான் அவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க. அத தான் நான் கேட்டு வளர்ந்துருக்கேன். அதனால அதுன்னு இல்ல, இயல்பாவே வந்து எனக்கு அது மேல நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இருந்துச்சு ஒரு காலத்துல. அத பத்தி நான் பின்னாடி பேசுறேன். நாம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் போறோம் அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆக வேணாம். ஃபர்ஸ்ட்டு போர் அடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கனெக்ட் ஆக தான் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா போகும். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் படம் நீங்க ஸ்டார்ட்டிங்ல பார்க்குறப்ப ரொம்ப போர் அடிக்கும். போக 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 கனெக்ட் ஆகும் இல்லையா? அது மாரி தான் நம்ம பேய பத்தி, கடவுள பத்தி நம்ம முன்னாடியே ஒரு டாபிக்ல பார்த்துருக்கோம். ஜோதிடம் சம்பந்தமா. அதோட தொடர்ச்சியா கூட நீங்க இத எடுத்துக்கலாம். ஸோ, இந்த படத்த பொறுத்தவரைக்கும் நான் வந்து பேய பத்தின ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆ ஓப்பனா சொல்ல போணும்னா, கடவுள் யாருன்னு யார் பார்த்தா? பேய் யாருன்னு யார் பார்த்தா? அத கண்ணுல காட்டுனது சினிமா தானே! அப்ப அந்த சினிமாலேருந்து நம்ம என்ன உள்வாங்குறோமோ, அதுதான் அந்த பிம்பம்னு நெனச்சிருப்போம். அத இந்த படம் வந்து உடைச்சிருக்கு. பல தளங்கள்ல உடைச்சிருக்கு. இது ஒரு நல்ல பேய். சர்வம் மாயையில வர்ற பேய் ஒரு நல்ல பேய். இந்த பேய்க்கு மத சார்பு கிடையாது. அது வந்து எந்த மதத்திலும் இல்லாம அது வித்தியாசமான ஒரு பேயா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த படத்த நீங்களும் பார்க்கணும். ஆ இந்த படத்த நான் ஆதரிக்கிறதுனால, நான் பேயையோ, இல்ல கடவுளையோ ஆதரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு நான் முற்பட்டவன். ஆனா, அதுக்காண்டி உங்க நம்பிக்கைய நான் உடைக்கணும் அப்படின்றது என் நோக்கம் கிடையாது. என்னுடைய பார்வைய சொல்றேன். அதிலிருந்து நீங்க எடுத்துக்கிறதா இருந்தா எடுத்துக்கலாம். இல்லாட்டி புறம் தள்ளிடலாம். இது பெரியாரின் கருத்து. என்ன நம்பாதீங்க. உங்க சிந்தனைக்கு என்ன உட்படுதோ, அத நீங்க செயல்படுத்துங்க. நன்றி.